வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். சமையல் குறிப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான பருப்பு துவையல். அதாவது துவரம்பருப்பு வறுத்து அரைச்சி செய்கிறது. ஏற்கனவே நம்ம சேனலில் கடலை துவையல் போட்டிருந்தோம், பொரிக்கடலை துவையல். அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இப்போ அதே மாதிரி தான் அதே வருஷம் பருப்பு வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது மிளகா வத்தல் 2, கொஞ்சமாக கல் உப்பு, தேங்காய் கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது துருவுனா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். 2 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சு இந்த துவரம்பருப்பை நல்லா செவக்க நல்லா வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். நல்லா வறுக்கணும், நல்லாவே. அதாவது ரொம்ப கருகவும் கூடாது, அதே சமயம் நல்லா செவக்கணும், நல்லா வாசனை வரணும். நல்லா செவந்துருச்சு, நல்லா வாசனை வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். எடுத்து வச்ச மிளகாய், உப்பு, தேங்காய், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு வறுத்து வச்ச துவரம்பருப்பையும் இதோட ஒன்றா போட்டுடலாம். ஒன்றா போட்டுட்டேன். எப்போவுமே இந்த மாதிரி பருப்பு வகைகள், கடலை துவையல், ஈவன் சட்னி கூட முதல்ல தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பவுடர் ஆகிடுச்சு. கொஞ்சம் அதாவது நெருன்னு ஒரு மாதிரி கோர்ஸாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சுவையான பருப்பு துவையல் தயாராகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது குழம்பு சாதம், புளிக்குழம்பு சாதத்துக்கு நல்ல மேட்ச் ஆகும். அப்புறம் ரசம் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புளிச்சாறுன்னு ஒன்று பண்ணுவோம் நாங்கள். அது நான் இன்னும் வீடியோவே போடலை. ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அது புளிச்சாறு வச்சு துவையல் அரைச்சி அந்த காம்பினேஷன் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சுட்ட அப்பளம், மிளகு ரசம், பருப்பு துவையல் அப்படின்ட்டு. அது மாதிரி இது அப்படி ஒரு மழை நேரத்துக்கு சுடுசாதத்தில் நெய் கலந்து இந்த துவையலும் போட்டு பிசைஞ்சு அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிம்பிள், வெரி வெரி டேஸ்டி. இந்த குறிப்பை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.